சார் இப்போ சமீபத்தில் விஜய் படத்தில் கூட உங்களோட பாடல்கள்லாம் யூஸ் பண்ணாங்க. இப்போ என்னன்னா இப்போ சமீபத்தில் அந்த காப்புரிமைங்கிற பேரில் வந்து இழப்பீடு கேட்கறது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு. ஆனால் நீங்கள் அந்த மாதிரி எதுவுமே உரிமை நீங்கள் கோரலையே? இல்லை. இப்போ நான் தான் சொல்றேன், இப்போ ஜெனரேஷன் கேப் தான் இது. சரி, இப்போ உங்களோட பாடலாகட்டும் இல்ல இளையராஜாவோட பாடலாகட்டும், பழைய பாடல்கள் வந்து இப்ப நிறைய வந்து ரீமிக்ஸ் பண்றாங்க. இப்ப இருக்க சமீபத்துல இருக்க இசையமைப்பாளர்களுக்கு வந்து கற்பனை வெறுமை ஏற்படுத்துன்னு நினைக்கிறீங்களா? கற்பனை வெறுமை எது ஏற்படுத்துன்னு நினைக்கிறீங்களா இசையில? இல்ல, நிறைய ரீமிக்ஸ் பண்றாங்க, நிறைய பண்றாங்க. இப்போ நான் தான் சொல்றேன், இப்போ ஜெனரேஷன் கேப் தான் இது. இப்போ எனக்கு எங்க அப்பாவுக்கு தியாகராஜ பகதூர் பிடிக்கும், எனக்கு எஸ்பிபி பாட்டு, எம்எஸ் விஸ்வநாதன் அவங்க பாட்டெல்லாம் பிடிக்கும், ராஜா சார் பாட்டெல்லாம் பிடிக்கும். என் பையனுக்கு பார்த்தா அதுக்கப்புறம் அந்த மியூசிக் டைரக்டர் இருக்காங்கல்ல, ஹரிஷ் ஜெயராஜ், அவங்க பாட்டெல்லாம் பிடிக்கும். என் பேரன் பேத்திக்கு அனிருத் பிடிக்கும். இது வந்து ஜெனரேஷன் கேப். நம்ம வந்து ஒரு நல்ல பாட்டு போட்டு அனிருத் பாட்டு போடுவாங்க, அவங்க ஜெனரேஷன் கேப். சார் இப்போ சமீபத்தில் விஜய் படத்தில் கூட உங்களோட பாடல்கள்லாம் யூஸ் பண்ணாங்க. இப்போ என்னன்னா இப்போ சமீபத்தில் அந்த காப்புரிமைங்கிற பேரில் வந்து இழப்பீடு கேட்கறது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு. ஆனால் நீங்கள் அந்த மாதிரி எதுவுமே உரிமை நீங்கள் கோரலையே? இல்லை. உங்க பட பாடல்கள் மற்ற படங்களை நீங்க முன்னனுமதியோ இல்ல உரிமைகளோ போடுறது எல்லாம் அந்த மாதிரி எதுவும் பண்றது இல்லைங்க? அது உரிமை எது பண்ணாலும் அது எங்க போய்தான் முடியுது இல்லையா? இல்ல, அதுக்கு என்ன காரணம் சார்? அதுக்கு என்ன காரணம்? நீங்க எதுவும் நான் கேட்கல. அதாவது ஒரு உதாரணம் சொல்றீங்களா, இப்போ என்னுடைய பழைய பாடல் 90s சாங்கெல்லாம் இப்போ வந்து இப்போ ஒரு படத்துல கருப்பாயின்னு ஒரு பாட்டு வந்து இல்லையா, பயங்கர ஹிட் ஆகிட்டு பாட்டு. அது நான் 92ல பண்ண பொசிஷன். ஒரு நாள் ஒரு மாலுக்கு போயிருந்தேன், ஏதோ பொருள் வாங்கிட்டு போகும்போது ஒரு அப்பா கூட ஒரு சின்ன பையன் வராங்க, இப்போ 2 பசங்க இருந்தாங்க. வந்து அந்த அப்பா சொல்றாரு, கருப்பாய் பாட்டு கேட்கல, இவர் தான் மியூசிக் அப்படின்னு என்ன காட்டுறாரு. அப்போ அப்படியான்னு இவன் கை கொடுக்குறான். தாத்தா அங்கிள் நானே தாத்தாடா என்ன கை கொடுப்பான். இப்போ இருக்கிற இந்த பசங்களுக்கெல்லாம் தெரியுது இல்லையா அந்த பாட்டு நான் மியூசிக்னு. அதனால அது எனக்கு பேர் சின்ன குழந்தைங்களாம் பார்ப்போம். தேங்க்யூ.